ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து சண்டேனாலே ஒரே வேட்டை தான். ஆமாம், எங்கள் வீட்டில் ஒரே ஒரு நாள் சண்டே சரி இன்னைக்கு சண்டேனால நான் வாங்குற 1/2 கிலோ மீன் மார்க்கெட் வரைக்கும் போகலான்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. காலையில் சீக்கிரமாக போகலான்னு நினச்சேன் ஃப்ரெண்ட்ஸ், ஆனால் முடியல. டைம் 8:30 மணி ஆயிடுச்சு. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், தூங்கிட்டு நல்லா தூக்கம். நம்ம சண்டே அதுவுமா தூங்காமல் இருக்க முடியாது சொல்லிட்டு தூங்கியாச்சு. இப்போ நம்ம மீன் மார்க்கெட் தான் ஃப்ரெண்ட்ஸ் போயிட்டு இருக்கோம். அங்கே போயிட்டு தான் வந்து என்ன மீன் வாங்குறதுன்னு பார்க்கணும். நம்ம பட்ஜெட்குள்ள எந்த மீன் அமைதுன்னு பார்த்து எங்கள் பட்ஜெட் 300 ரூபா தான் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்குள்ளேயே மீன் வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பிட வேண்டியதான். அதுதான் இந்த விளாக்ல பார்க்க போறீங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மீன் மார்க்கெட் வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்க பின்னாடி அங்கே தான் இருக்குது மீன் மார்க்கெட். என்ன பார்க் பண்ணிட்டீங்களா ப்ரோ? பண்ணிட்டேன் ப்ரோ. வண்டி பார்க் பண்ணுறது கூட இடம் கிடையாது. ஆமாம், அவ்வளோ கூட்டமாக இருக்காங்க பாருங்க பின்னாடி. அது தெரியும் பாருங்க, அதுதான் மீன் மார்க்கெட். ஃபுல்லாக பைக் தான் ப்ரோ. நாத்தெல்லாம் அந்த அளவுக்குலாம் வரல ப்ரோ. என்ன ப்ரோ நீங்கள் மீன் மார்க்கெட் என்னப்பா? மீன் மார்க்கெட்னா அப்படிதான் இருக்கும். அதான் அம்மாவுக்கும் சொல்லியிருந்தாங்கல்ல, அம்மாவுக்கும் ப்ரைஸ் எப்படின்னு அம்மாக்கிட்ட கேட்டீங்க. சொல்லு. நம்ம வாங்கிக்கலாம். அதே அனுப்புனாரு. நீ அப்படியே டிக் டிக் போட்டு இல்ல இல்ல ஃபோன் பேசுகிற வேலையே பெரிய வேலை ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் எங்கள் மாமியார் வீட்டுக்கும் சேர்த்து வாங்குறதால ஃபஸ்ட்டு அவங்களுக்கு கிழங்கா மீன் வாங்கிடுறோம். எதனா கேளுங்க, விலை கேளுங்க. என்ன சொல்றாங்க? ஆரா கேட்டாங்க உங்க அம்மா. அதுதான் எங்க இருக்குதுன்னே தெரியல, தேடி நிறுவனம். நான் பாக்குறேன், ஆரா பார்த்து சொல்றேன். அப்புறம் வாங்கணும். நமக்கு தான் இன்னும் என்ன வாங்குறதுன்னே தெரியல சுத்தமா. என்னப்போ வாங்கியாச்சா? என்னென்ன வாங்கிருக்கீங்க? சரிப்பா. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த மீன் தான் வாங்கி வந்திருக்கோம். இந்த மீன் பேர் வந்து பாறை அப்படின்னு சொன்னாரு அம்மும். கழுவுறதுக்காக தான் போட்டிருக்கேன். எவ்வளோ ரெட்டிஷா இருக்கு பாருங்களேன், பார்க்கும் போதே ஒரு மாதிரியா இருக்கு. இந்த மீன் யார் யாரெல்லாம் சாப்பிட்ருக்கீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. தோ ஒருத்தர் வராரே. ஹாய் சொல்லுங்க. பூ சாப்பிட்டீங்களா கேளு. அங்க போய் நின்று கேட்டாதான் தெரியும். நீ ஏன் பாரு, நான் தான் தள்ளுவேன்றான். அவரா வாமா உள்ள வாமா போலாம். நீ ஓட்டு அப்பா தள்ளுறேன். ஓட்டு நீ ஓட்டு அப்பா தள்ளுறேன். நீ ஓட்டு நான் தள்ளுறேன். நீ ஓட்டு தள்ளுறேன். சமையல் செய்கிறேன்னு சொல்லிட்டு என் பாப்பா உள்ளே போயிருக்கா ஃப்ரெண்ட்ஸ். என்னதான் பண்ணுறான்னு தெரியல. மேலேருந்து பார்க்கலாம். பாப்பா இல்லைப்பா, எப்பவுமே வந்து ஒரே ஆக்ஷனில் வந்து காட்டினா ஒரே வீடியோன்ற மாதிரி நினச்சிப்பாங்க. ஸோ அதனால தான் வந்து கேமராவை மேலேருந்து காட்டுறேன். ஆங்கிள் மேல் ஆங்கிள்லேருந்து.
மீன் குழம்பு பருப்பா வெங்காயத்தை தக்காளி அரைஞ்சிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். மசாலா போட்டு ஊற வச்சுட்டு அதை நீங்க பாத்தீங்க. இப்போ ரெண்டாவது குழம்புக்கு ரெடி பண்ணி எங்க தங்கத்தை தூங்க வைக்கிறதுக்கு 11 பெரிய மணிக்கு போராட்டம் ஆயிடுச்சு. அதுக்கு கத்தியை காட்டுறீங்க, 12 மணிக்கு வெளில வந்து மறுபடியும் கத்தியை காட்டாத. இது வரைக்கும் நான் குளிக்காம சமைச்சதே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நீதான் ஃபர்ஸ்ட் டைமா குளிக்காம சமைக்கிற சண்டே. இது தேவையா? தேவை சொல்லணும். சரி ஓகே. பதிவு அப்படி கிடையாது. ஒன்றும் இல்லை அப்படியே கூட்டிட்டு போயிட்டு மகாபலிபுரத்தில் ஏதாவது ஒரு பக்கத்தில் ஒரு கல்லில் உட்கார வைக்கிறேன். ப்ரோ மலை பக்கத்தில் இருக்கிற கல்லில் உட்கார வைக்கிறேன். அதை வந்து நீங்கள் வெட்டி கல்வெட்டை மாற்றிக்கிங்க. ஆமாம், இருக்கிற கல்வெட்டை எதுக்கு வேஸ்ட் பண்ணுவானே. இன்னும் அழுவுறியா? ஆனந்த கண்ணீரா? என்னப்பா அது உனக்கு தெரியும். எனக்கு கல்யாணம் பண்ணா உனக்கு ஆனந்த கண்ணீர் வருமா இல்லை என்ன கண்ணீர் வரும்னு உனக்கே தெரியும். அது நான் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது, உனக்கே தெரியும். என்னப்பா எதுக்குள்ளதான் ஆவி ஒன்னுல சட்டி தான் பறையரிச்சுப்பா. இந்த வெயில் மேல சமைக்கிறத அடுப்பு மேல ஏறி நம்மளே உட்காந்துங்க. ஆமா ஆமா எப்பா எப்படி ஹோட்டல் எல்லாம் சமைக்கிறாங்கன்னு தெரியல. அது அவங்க அந்த இது சிவாஜி படம் பார்த்தியா? ரஜினி வந்து ஏசி மாஸ்க் போட்டு சுத்தின்னு இருப்பாரு, அந்த மாதிரி போட்டு வைப்பாங்க நினைக்கிறேன் செஃப்லாம். சீக்கிரம் மாட்டு எப்போ சமையல் செஞ்சு முடிக்கிறதா? என்னப்பா பண்றது? இருப்பா இன்னைக்குன்னு பார்த்து சிலிண்டர் காலி ஆகிடுக்குது, என்ன பண்றது? மாட்டியாச்சுப்பா. ஓகே யூஸ் பண்ணிக்கோ. எத்து உள்ள வை. உலகமா என்னப்பா சவுண்ட் வருதா? ஏன் ஆஃப் பண்ணு. என்னாச்சு தெரியலையா? ஐயோ சிலிண்டர் பிரச்சனையா இது பிரச்சனையா தெரியலையா? ஆன் பண்ணு. சாப்பாடு செய்யலாம்னு சொல்லிட்டு பார்த்தா இதுன்னா நமக்கு வந்து சோதனை எப்படி இருக்கேப்பா. இப்போ என்ன பண்றது? சரி இது வீட்டில் அம்மா கிட்ட சிலிண்டர் இருக்கான்னு கேட்டு வாங்கிட்டு வந்து மாட்டிக்கலாம். சரி போ, சீக்கிரம் டைம் ஆகுது. ஏப்பா என்ன ப்ரோ சிலிண்டரோட சுத்தினுங்கிறீங்க? சமையல் முடிகிற நேரத்துல இப்படி ஒரு சிக்கல் ப்ரோ. ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், எங்களோட சிலிண்டரில் வந்து சிலிண்டரை நம்ம ரெகுலேட்டர் மாட்டினோடனே புஷ்ஷுன்னு சவுண்ட் வருது ஆன் பண்ணோடனே. அதனால ரெகுலேட்டர் எங்கள் வீட்டில் சிலிண்டர் காலி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வேறு சிலிண்டர் மாற்றுங்க மாற்றி ஆன் பண்ணோம் புஷ்ஷுன்னு அடிக்குது. எங்கள் பாப்பா ஓடி போயிட்டான் வெளியே, தெரியல ஏதோ எங்கள் அம்மா கிட்ட இருந்து போயிட்டு வாங்கிட்டு வரேன் சிலிண்டர். இதை செக் பண்ணி பார்க்கணும், சிலிண்டர் மிஸ்டேக்கா ரெகுலேட்டர் மிஸ்டேக்கான்னு தெரில. இன்னைக்கு என்னவோ தெரியல, நேரமே சரியில்லை. அது மாதிரி வேலையா இருக்கு. நேரம் ரெஸ்ட் எடுப்போம் நம்மள. ஆன் பண்ண நல்லபடியா வரல. அப்போ என்ன, அப்போ சிலிண்டர் தான் மிஸ்டேக்ல இன்னும் சிலிண்டர் தான் மிஸ்டேக். ஆமாம் சிலிண்டர் அவங்க இது கால் பண்ணி ஏஜென்சிக்கு கால் பண்ணி வர வச்சு இது மாற்றிக்கணும், வாஷர் மாற்றிக்கலாம். வாஷர் பிரச்சனையாக இருக்கும். கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணணும் இப்போ நம்ம. இன்னும் ஊற்றவே இல்லைம்மா. இருமா என்னப்பா ஃபிஷ் வறுக்கிறீங்க போல இருக்கு.
வேற லெவல் தான். ஐயா போய் குளிச்சுட்டு வந்துட்டு எப்படியோ போராடி எங்க தங்கத்தை 1 மணி நேரமா தூங்க வச்சுட்டு நரிதானா அவரு தூங்கி ஏன் சொல்லிட்டாரு அதுக்குள்ள டைமே வந்துச்சு. என்ன பண்றது? என்னப்பா செம்மையா இருக்கு சொல்லிட்டு கலர்ஃபுல்லா இருக்குது. கலர்ஃபுல்லா இன்னும் வரவே இல்லை. அதுக்குள்ள கலர்ஃபுல்லா இருக்கு. ஸ்மெல் வச்சே கண்டுபிடிச்சிட்டேன். என்னது அது? ஃபிஷ். இது 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 சொல்லு, இது சொல்லு. இது என்னது? அது என்னப்பா? தோசையா? டேய்